எடுத்து நம்ம வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 20வது சங்கீதம். ஆமென். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசட்டும். ஆண்டோட வார்த்தை நம்மத்தில் கடந்து வருவதாக. ஆண்டவரை நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க வார்த்தையை எங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டையா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எல்லா தடைகளை மாட்டுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் எல்லா குறைவுகளை மாட்டுங்க. ஒரு அற்புதங்களை நடத்துங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி என்ன செய்யறாரா? உங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி சொல்ற. உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அடுத்தது உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் என்ன செய்யறாரா? நிறைவேற்றுவாராக. இந்த பணி இந்த 4வது மாதத்துல இந்த 5ஆம் நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை, அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய ஆசைகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? நிறைவேற்று. நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றுவா. நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவா. நிச்சயமா இந்த மாதத்துல நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற ஆவியானவராய் கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு ஈஸ்டர் தினம். நம்ம நிறைய செய்திகளை பார்த்துட்டோம். நிறைய ஈஸ்டர் என்று சொன்னா நமக்கு தெரியும், அது ஒரு உயிர்த்தெழுந்த நாள். அவர் என்ன செய்து உயிர்த்தெழுந்த நாள். நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், வியாழக்கிழமை இதுக்கு ஒரு காரியங்களை வச்சிருக்கான். வியாழக்கிழமையிலிருந்து இது நடக்கிறது. வியாழக்கிழமை தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துங்க, நம்ம அங்க போய் இரவு போஜனம் பண்ண போறோம். அப்ப அந்த வீட்டை ஆயத்தப்படுத்துறாங்க. அங்கேதான் அங்கே ராபோஜனம் பண்ணுகிறான். அந்த ராபோஜனத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒவ்வொரு சீடனை கூப்பிட்டு காலை கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தான் அந்த ராபோஜனத்தை கர்த்தர் அவளுக்கு தருகிறார். இரவு உணவு உண்ட பின்பு அவர் சொல்றார், வாங்க கெத்செமனே போல பூங்கால போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலான்னு போகும்பொழுதுதான் அங்கேதான் அவர் உணர்த்தப்படுகிறார். அங்கே வியர்வை துளிகளால, ரத்தம் கலந்த வியர்வை துளிகளால அவர் ஜெபிக்கிறார். சீசர்கள் ஒரு பக்கம் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு பக்கத்துல போய் ஜெபிக்கிறார். அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது சீசர்கள் தூங்கி கொண்டிருக்காங்க. போகும்போது ஜெபித்த ஆட்கள் தான், ஆனா ஆண்டவர் வரும்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப போய் திரும்பியும் போனாரு. திரும்பியும் ஜெபமிட்டு திரும்பி வந்து சொன்னாரு, எந்திரிங்கப்பா, நாங்க போக வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம இப்ப காரியங்கள் இப்போ நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க போகுது. இவர் சொல்லி கொண்டு இருக்கும் போது யூதாஸ் காரியத்தை வந்தா, ஐயரே அப்படின்னு சொல்லி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். சீசர்கள் வந்து அந்த யூத ராஜா அந்த சீசர்கள் வந்து அவரை என்ன செஞ்சாங்க? கட்டி பிடிச்சு அவரை என்ன செஞ்சாங்க? இவர் முத்தம் கொடுத்த உடனே அவர்கள் பிடித்து கொண்டாங்க. பிடித்து கொண்டு அவரை அங்கிருந்து கொண்டு போறாங்க. அங்க நடக்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இரவு முழுது அவருடைய விசாரணை நடக்கிறது. இரவு முழுது பல காரியங்களை அவர்கிட்ட வைக்கிறாங்க. நீ இதற்கு ராஜாவா, நீ அப்படி சொல்ற, இப்படி செய்யற, அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி இரவு முழுது விசாரித்தாங்க. ஒரு குற்றமும் காணப்படாது. வியாழக்கிழமை இரவு முழுதும் அவரை அங்கே துக்கப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அறையிறாங்க, குத்துறாங்க, கேலி பண்றாங்க, மூஞ்சில துப்புறாங்க. எல்லாம் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை காலையில ஜனங்களெல்லாம் வர சொல்லி ஜனங்களை கொண்டு வந்து ஜனங்கள் முன்பாக நிறுத்திட்டு அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியா ஆட்சி இவரை என்ன செஞ்சிடணும்? விடுவிச்சிடணும். அப்போ முயற்சி பண்றான், ஆனா முயற்சி தோற்று போகிறான். ஜனங்கள்ட்ட கேட்கிற, இவரை நம்ம விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவரை என்ன செய்யுங்க? சிலுவையில் அறைங்க. போன வாரம் பார்த்தோம், யார் அதிகமா நேசித்தாரோ, யாரோடு கூட நடந்தாரோ, யாரெல்லாம் அவரிடத்துல அற்புதங்களை வாங்கினாங்களோ, யாரெல்லாம் அவரிடத்துல அதிசயங்களை பெற்றுக்கொண்டாங்களோ, அடையாளங்களை பெற்றுக்கொள்ளாங்களோ, நன்மை பெற்றுக்கொள்ளாங்களோ, அந்த ஜனங்கள் தான் இன்னைக்கு பார்க்கிறார் ஆண்டவர். நேற்று வரைக்கும் என்னோடு இருந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமா இவனை கல்லறியும், இவனை கொலை செய்யும், இவனை சிலுவையில் அறியும் என்று சொல்லி கத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அங்கே வாசிக்கும் போது வேதத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க, நிறைய முறை சொல்லிட்டோம், அங்கே பொறாமையினாலே அவரை காட்டி கொடுக்கப்பட்டார். பொறாமையினால அடிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து எங்க பெரிய ராஜாவா ஆகிருவாரோ அந்த தேசத்துக்கு வந்துருவாருன்னு சொல்லி ஒரு பொறாமையில தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். ஏன்னா அவ்வளவு அற்புதங்களை செய்தான். யாரும் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு 3.5 ஆண்டுகள்ல அந்த தேசத்துல செய்து முடித்தார். 30 வயதில் தான் ஞானஸ்நானம் எடுக்கிறார். 30 வயதில் தான் ஊழியத்துக்கு வருகிறார். 3 ஆண்டுகள் தான் ஊழியத்தில் இருந்தார்.
ஆனா 3 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசீர்வாதத்தை, நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாம, இதை ஏற்றுக்கொள்ள முடியாம தான் ஜனங்கள் அவரை கல்லெறிந்து கொள்ளவும், அவரை சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் தான் அங்கே சிலுவையில கொண்டு போய் கடைசியில பாருங்க, அவருடைய கால் எலும்பு முறிக்கப்படணும். எல்லாருடைய அதாவது சிலுவையில் அறைகிற ஒரு பெரிய தண்டனை அன்னைக்கு இருந்திருக்கிறது. அந்த சிலுவையில் அறையும் போது என்ன செய்வாங்கன்னா, போய் அவர் இறக்கல அப்படின்னா, ஏன்னா சிலுவையில் அவ்வளவு சீக்கிரம் இறக்க முடியாது, அவரை கொண்டு போய் கட்டி சிலுவையில வச்சிருவாங்க. இவரை மாத்திரம் தான் ஆணி அடிஞ்சாங்க, மற்றவர்களால கட்டி தான் வச்சிருந்தாங்க. அந்த கயிறு போட்டு கட்டி அவனை சிலுவையில் அறைவான். யாரையுமே காலில் ஒரு ஆணி, கையில ஒரு ஆணி, தலையில முறுக்கிட்டமெல்லாம் எந்த மனுஷனுக்கும் செய்யல. ஆனா ஆண்டவருக்கு மாத்திரம் அது சூட்டப்பட்டது. ஆனா இந்த சீசர்களை அல்லது அந்த திருடர்களை, கள்ளர்களை கொண்டு போய் சிலுவையில் அறையும் போது அவர்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவர்களை கட்டி வைத்து பார்ப்பாங்க. ஒரு சில நாட்கள் முடிந்த உடனே போய் கால் எலும்பை முறித்து அவர்களை கொண்டு போட்டுருவாங்க. அப்படிதான் இவர்கள் வந்து பார்க்கும் போது அவருடைய இறந்திருக்கிறார், அவருடைய உயிர் போயிருக்கிறது. அதை நம்பாம தான் விழாவில ஈட்டியில் என்ன செஞ்சாங்க, குத்துனாங்க. குத்தும் போதுதான் அவருடைய சொட்டு ரத்தம் கூட உடம்பில் இல்லாதபடிக்கு அந்த ரத்தமும் அந்த தண்ணீருமாய் வெளியே வந்த ஒரு கடைசி தருணத்தை நாம் பார்க்கிறோம். கடைசி கடந்த நாட்கள் இந்த 7 வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். 7 வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம், 7 காரியங்கள் எல்லாம் பார்த்தோம், தியானித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அவரை கொண்டு போய் சிலுவை அந்த ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய காவல் வைக்கப்பட்டது. அவருக்கு அந்த கல்லில் எல்லாம் சீல் வைக்கப்பட்டது. அங்கே அந்த வீரர்கள் அங்கே காவல் காத்து கொண்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும், இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்கு இந்த ஆலயத்தை என்ன செய்வேன், கட்டுவேன். இதுல அவங்களுக்கு தெரியும், நிறைய சயின்டிஸ்ட் இருந்த இடம், நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏதோ 3 நாள் ஏதோ ஒன்று நடக்க போகுது. உயிர்த்தெழுவார்னால தெரியாது, 3 நாள் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அவர்கள் நினைச்சாங்க ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏன்னா இவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன், இதை கட்டுவேன். அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இவர் உள்ளத்துல அவருக்கு தெரியும், நான் 3 நாளைக்குள்ள இவரோடு என்ன செய்வேன், வருவேன். ஆனா இவர்களுக்கு என்னமோ நடக்க போகுது. 3 நாள் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, காவலுக்கு பாருங்க. சீசர்கள் கொண்டு போய் அந்த யூதர்கள், அந்த ராணுவ வீரர்கள் கொண்டு போய் காவல் வைக்கப்பட்டார்கள். அந்த கல்லுக்கு அரசாங்க முத்திரை போடப்பட்டது. யாரு வந்து அந்த கல்லை தொட முடியாது, அரசாங்கத்தோட உத்தரவு இல்லாம யாரும் தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காவல், கொடிய காவல், மிக கொடுமையான காவல். அங்க இரவும் பகலும் ஷிஃப்ட் போட்டு அங்கு காவல் இருக்கிறார். மிகவும் கொடுமையான ஒரு காவல் இருக்கிறது. நடந்த சம்பவம் என்னன்னா, குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது, அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவரை சுத்தி வைத்திருந்த சீலைகள் எல்லாம் கலட்டப்பட்டது. அவர் உயிரோடு எழுந்தார். கல்கள் புரட்டு போடப்பட்டது. அவர் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டது. அவர் ஜீவனோடு வெளியே வந்தார். அடக்கம் பண்ணும் பொழுது அவர் மரித்தவராய் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் ஜீவனோடு உயிரோடு வெளியே வந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றியை சொல்வோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது, எத்தனையோ நம்ம பார்க்கிறோம். கல்லறைகள் எல்லாம் இன்னைக்கு பயப்படுத்துகிற கல்லறையா இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய கல்லறை மாத்திரம்தான் இன்னைக்கு திறக்கப்பட்ட கல்லறை. அல்லேலூயா. அந்த கல்லறைக்குள்ள எத்தனையோ பேர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கிற மாதிரி ஒரு குழி எடுத்தெல்லாம் கல்லறை இல்லை. செவுத்துல குடையப்பட்ட, பாறையில குடையப்பட்ட, அது அப்படியே உள்ள போய் வைக்கப்பட்டு இருக்கிறது. வெளியே சாதாரணமெல்லாம் வந்துட முடியாது. சாதாரணமெல்லாம் சும்மா எலும்பி அப்படியே நடந்தாலும் வர முடியாது. அந்த கல்லறைக்கு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு வழி போட்டு அது உள்ள குடைந்து உள்ள அடக்கம் பண்ணி, இப்படிதான் இதை அடக்கம் பண்ணி அவர் அங்கிருந்து இப்படி வந்து இப்படி வெளியே வரணும். அப்ப இவரை உள்ள கொண்டு போய் அவரை நிறுத்தி அவரை அடக்கம் பண்ணிட்டு அந்த ஜனங்கள் அந்த கல்லை புரட்டிட்டு வெளியே வந்து அங்க எங்க என்ன செய்யறாங்க, காவல் நின்றாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கல்லறையவே கர்த்தர் உடைத்து வெளியே வந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எந்த மனுஷனும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை என்ன செய்வீங்க, காண்பீர்கள். போதும், அவரை கல்லறையில தேட வேண்டாம், கலிலேயாவிலே காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் எங்க பார்க்கலாமா, கலிலேயாவில். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதே மார்க் புத்தகம் 16:7 சொல்றாரு. இதே சம்பவத்தை திரும்ப சொல்றாரு பாருங்க. மார்க் 16:7
இன்னொரு லூக்கா 24:7 எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பேதுருவிடத்துக்கு போய் உங்களுக்கு முன்னே போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அவரை அங்கே காண்பீர்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்றார். 24:7 லூக்கா 24:7. மனுஷகுமாரன் பாவிகளை மனுஷனாலும் ஒப்பு கொடாமலும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் அவர் கலிலேயாவில் இருந்தபோது இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு கலிலேயா என்றதான ஊரில் அவர் உயிர்த்தெழுந்த உடனே கல்லறையில் அல்ல கலிலேயாவோட காட்சி கொடுக்கிறார். எங்க காட்சி கொடுக்கிறா? கல்லறையில் இல்லை. எல்லாரும் போய் கல்லறையில தேடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போய் கல்லறைக்கு பக்கத்தில் நின்று அதிகாலையில போயிட்டாங்க. அதிகாலையில போய் கல்லறை தேடி கொண்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கணும்? அவர் உயிரோடு வருவார்னால இல்ல, அவருக்கு 4ஆம் நாள்ல 3ஆம் நாள் என்ன செய்யணும்? தூப வர்க்கம் போடணும். சரீரத்தை குளிப்பாட்டி சரீரத்துக்கு என்ன செய்யணும்? வாசனை திரவியங்களை போட்டுட்டு திரும்பி என்ன செய்யணும்? கல்லை மூடி வச்சுட்டு வந்துடணும். இது யூதர்களோட பாரம்பரியம். கடந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு இறந்து போன ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சகநாதன் பாஸ்டருடைய மாமனார் இறந்து போனாங்க, அந்த சிஸ்டரோட அப்பா. இப்போ உடனே நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்களுக்கு மெசேஜ் இருந்துச்சு, உடனே போயிட்டோம். போய் அன்னைக்கே அவங்கள அடக்கம் பண்ணுறதுடைய காரியங்களை போகிற வழியில வெட்டிக்கும் குளிக்க எல்லா காரியங்களும் செய்து கொண்டே போனோம். போன உடனே ஒரு 5:30 மணிக்கு போனோம். 6 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணுறதுக்கு காரியங்களை செய்துட்டோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த அம்மா கடைசியாக என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த ஐயாவை குளிப்பாட்டுறதுக்கு யாராச்சும் வருவாங்களா? அவங்க வைப்பு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் குளிப்பாட்டில் ஒன்றுமே செய்யலை, ட்ரெஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல, கால் கட்டில் கை கட்டில் எதுவுமே கட்டல. நான் சொன்னேன், இப்போ எடுக்க போகிறோமா, எதுக்குமா கால் கட்டு கை கட்டு, அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அப்படியே எடுத்துகிட்டு போகணும். பெட்டி வந்துச்சு, தூக்கி பெட்டியில் வச்சு கொண்டு போகிறது தான். இதுக்கு எதுக்கு கால் கட்டு கை கட்டெல்லாம் கட்டிட்டு போகணும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு மரணம் சம்பவித்தது பல காரியங்கள் செய்யற பார்க்குறோம், பல காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். ஆனா இங்கே ஆண்டவர் பாருங்க, இந்த சுடுகாட்டுல நீ தேடாத, இந்த கல்லறை தோட்டத்துல தேடாத, நீ கலிலேயாவுக்கு போ, அங்கே இயேசுவை காண்பாய், அங்கே இயேசுவை காண்பாய். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இன்னைக்கு அதிகாலையில் நிறைய பேர் போனாங்க கல்லறைக்கு. இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் போனாங்க, சனகாச்சாரிய கிறிஸ்தவங்க எல்லாம் போனாங்க, இன்னைக்கு மெயின்லைட் சர்ச் கிறிஸ்தவங்க எல்லாம் இன்னைக்கு போனாங்க. எங்க போனாங்க? கல்லறைக்கு போறாங்க. இயேசுவை கல்லறையில தேட போனாங்க. ஏன் அப்படின்னா, சபைக்கு போயிருந்தாலும் அது கல்லறை போல இன்னைக்கு அவங்க வாழ்க்கை இருக்கிறது. எங்கேயோ போறான், எங்கேயோ காரியங்களை தேடி, இயேசு கிறிஸ்துவை தேடி எங்கேயோ போறான். ஆண்டு சார் அங்கெல்லாம் இல்லப்பா, நான் கலிலேயாவில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். கல்லறையில கர்த்தர் இல்லை, கர்த்தர் கல்லறையில இல்லை. அதான் கலிலேயாவுக்கு போங்கப்பா, நீங்க நாங்க வரும் உங்களுக்கு முன்னாடி அங்க வருவேன். ஏன் கலிலேயா? ஏன்? ஒரு சில வசனங்களை நான் அப்படியே சுருக்கமா சொல்லிட்டே போறேன். முதலாவது நாள் மத்தேயு புத்தகம் எழுதி வச்சுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சீசர்களை அங்கு கலிலேயாவில் தான் அழைக்கிறார். சீசர்களை கலிலேயாவில் இருந்ததை அழைக்கிறார். அதே போல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அநேக அற்புதங்கள் நடந்தது கலிலேயாவில் தான். வாசிக்க ஒருவேளை நீங்க முடியலனால எழுதி வச்சுங்க, வீட்டுல போய் உட்காந்து வாசித்து பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அற்புதங்கள் நடந்த இடமும் அங்கதான், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இடமும் அங்கதான், கலிலேயாவில் தான். சீசர்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்த இடமும் கலிலேயாவில் தான். ஆண்டவர் இதுவரைக்கும் சீசர்களுக்கு யாரோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின உடனே சீசர்கள் அவரிடத்துல என்ன வச்சாங்க? விசுவாசம் வச்சாங்க. போன வாரம் பார்த்தோம். அப்போ அந்த விசுவாசம் வைத்த இடமும் இந்த கலிலேயா கடல்ல இருக்குதான். ஜனங்கள் பரிதபித்த இடம் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொன்னார். எங்க சொன்னாருங்க ஆண்டவர்? எப்ப சொன்னார் தெரியுமா? அவரோடு கூட ஜனங்கள் 3 நாட்கள் இருக்கிறாங்க, 4 நாட்கள் இருக்கிறாங்க, அவரோடு இருக்கிறாங்க. அவங்களை பசியாய் பட்டினியாய் அனுப்பிட அவங்களுக்கு என்ன இல்ல, மனதில் ஆண்டவர். அங்கதான் அந்த கலிலேயா கடல்ல இருக்கிறத சொன்னாரு, நான் ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன்? பரிதபிக்கிறேன்.
அங்கதான் 7 அப்பமும் 2 வருஷத்துல மீன்களை வைத்து எல்லாம் 4000 பேருக்கு போஷித்தான். 5 அப்பம் 2 மீன் அல்ல, 7 அப்பமும் சில சிறு துண்டு மீன்களை வைத்து 4000 பேருக்கு என்ன செய்தார்? போஷித்த இடமும் கலிலேயாவுடைய கடல் தான். அல்லேலூயா. இன்னொன்று, இந்த கலிலேயா கடல் இருக்குதா தன் மரிக்கிறதை குறித்தோ தன்னை பாடு மரணங்களை குறித்தோ பேசின இடமும் அதுதான். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29 39 வரைக்கும், அதே 17ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் அங்கே போடப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பாடு மரணத்தை கலிலேயா பெண்கள் பார்த்தாங்களே, அந்த இடமும் கலிலேயா பெண்கள் தான். ஆண்டவர் அடிக்கப்படும் போது, ஆண்டவர் பிற்கப்படும் போது, சிலுவையில் அறையும்போதெல்லாம் ஒரு பெண்கள் கூட்டம் நின்று கொண்டே இருந்தது, போகவே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க, சீசன் எல்லாம் ஓடிட்டான். கூட இந்த பேதுரு ஓடினா, யோவான் ஓடினா, எல்லாரும் ஓடினாங்க. ஆனா பெண்கள் என்ன செய்யல, போகல. அந்த எந்த பெண்கள்னா இந்த கலிலேயாவில் இருந்த பெண்கள் தான். இந்த கலிலேயாவில் இருந்து ஆண்டவரால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் தான் ஆண்டவருடைய மரணத்துல கூடவே இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க தான் சாட்சி. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதுக்கு யார் சாட்சினா இந்த பெண்கள் தான் சாட்சி. சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பதை இந்த பெண்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாங்க, பார்த்து கொண்டு. மத்திய 27:55 போடப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் உயிர்த்தெழுந்த பின்பு நான் கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்ன இடமோ இந்த ஆண்டோட வாக்குத்தத்தம் அதுதான் சொல்லு. 26ஆம் அதிகாரத்துல 31-32 சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்த பின்பு. அன்னைக்கு சொல்லல, தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை 2வது. முதலாவது உயிரோடு இருக்கும் போதே கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொல்லிட்டார். நான் உயிர் திறந்த உடனே கடலில் வந்து தேடாதீங்கப்பா, என்னை இங்க தேடாதீங்க, நீங்க எங்க தேடுங்க, கலிலேயாவுக்கு போங்கன்னு சொல்லி உயிரோடு இருக்கும்போதே மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 31-32 வசனங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அங்கே 2ஆம் அற்புதம். 1ஆம் அற்புதம் என்ன அற்புதம்? தண்ணீரை திராட்சரசமாய் மாட்டின இடம். அதுதான் முதல் அற்புதம். அதாவது எங்க நடந்துச்சுங்க? கலிலேயா தான். கலிலேயா, கானா ஊரில் இல்ல, கலிலேயாவோட தான் இந்த சம்பவம் நடக்குது. இதுவும் கலிலேயாவோட தான் அந்த முதல் அற்புதம் நடந்துச்சு. 2வது அற்புதம் என்ன அற்புதங்க தெரியுமா? மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினது 2வது அற்புதமா? சரியா இருக்குமா? எடுத்து வாசிங்களேன். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 45. யோவான் 4ஆம் அதிகாரம் 45. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்து இந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பண்டிகைக்கு போயிருந்தார். தொடர்ந்து வாசிவாங்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியா இருந்த ஒரு மனுஷன், வேலைக்காரனை கர்த்தர் சுகமாக்கினதும் 2ஆம் அற்புதம் நடந்தது எங்கதான்? இந்த கலிலேயாவோட தான். அப்ப அற்புத அடையாளங்கள் நடந்தது இந்த கலிலேயாவில். வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தது இந்த கலிலேயாவில். அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கடந்து போனது இந்த கலிலேயாவில். அதனால ஆண்டு சொன்னாரு, நீங்க கல்லறையில தேடாதீங்கப்பா, கலிலேயாவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அங்க என்ன செய்வேன்? காட்சி தருவேன். அங்க உங்களுக்கு என்ன செய்வேன்? காட்சி தருவேன். அல்லேலூயா. அப்ப அங்க அழகா சொல்லு, கலிலேயா என்பது தேவனுக்கு பிரியமான இடமா இருந்துச்சு. அதாங்க சபை. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் கலிலேயா, கல்லறையில் அல்ல. இன்னைக்கு உலகம் கல்லறையில தேடிக்கொண்டு இருக்கிறது, மலைகளை தேடிக்கொண்டு இருக்கிறது. அங்கே இயேசு இல்ல, அவர் இங்கே இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். எங்க போயிட்டாரு? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு கடந்து போனார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கடந்து போனார். அல்லேலூயா. தன்னால் அற்புதம் நடந்த இடத்துக்கு கடந்து போயிருக்கிறார். சீசர்களை அழைத்த இடத்துக்கு கடந்து போயிருக்கிறார். சீசர்களை விசுவாசித்த இடத்துக்கு கடந்து போயிருக்கிறார். தனக்கு நடக்க போகும் பாடு மரணங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட இடத்துக்கு கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பா இருக்கிறது. கல்லறையில் அல்ல, இயேசு கலிலேயாவில் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடமாகிய தேவ ஆலயமாகிய கலிலேயாவில் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு காரியத்தை, நம்முடைய எண்ணத்தை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் என்ன பார்த்தோம்? மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். கலிலேயாவுக்கு போன உடனே எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை பார்த்தது. ஆண்டவரை பார்த்தது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தது மாத்திரமல்ல, அந்த காயத்துக்குள்ளே விரலை விட்டு பார்த்த ஒரு மனுஷனும் இங்க இருந்தான். நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய கலிலேயாவுக்கு வரும் பொழுது அவருடைய காயங்களுக்குள்ளே நம்முடைய பங்கை கொடுக்கவும் கர்த்தரால முடியும்.
ஏன் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி, ஏன் பிற்கப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவரே அங்கே நேசிக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எங்கே கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அங்கே ஏன் அவர் அங்கே சென்றார் சொல்ல இப்ப பார்க்கிறோம். அவர் மரித்தார், இப்பொழுது மீண்டும் உயிரிழக்கிற அங்கே வெளிப்படுத்திருக்கலாம், அங்கே வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், நான் ஜனங்கள் கல்லறையில வந்து சுடுகாட்டில் ஆண்டவரை தேட வேண்டாம், சபையில போய் தேடணும். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல தான் தேவனை தேடணும். அல்லேலூயா. எங்க தேடணும்? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம். அது மாத்திரம் அந்த வசனத்துல பாருங்க, பேதுருவுக்கும் சொல்றாரு, பேதுருவுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, சீசர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்க நான் கலிலேயாவுக்கு போறேன். பேதுரு யாரு? சீசன். இப்ப அவன் எந்த நிலைமை இருக்கிறான்? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறான். ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஆண்டவரிடத்துல சத்தியம் பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விட்டுட்டு ஆண்டவர் தூரத்துல நின்று கொண்டு இருக்கிறான். அந்த பேதுருக்கு சொல்லுங்க நான் கலிலேயாவில் இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், இன்னைக்கு மறுதளித்த ஜனங்களையும் அந்த கலிலேயாவுக்கு வந்தா நிச்சயமா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை வெட்கப்படுகிற அல்லது தேவனை விட்டு தூரம் போன பாவத்தில் இருந்தாலும் சரி, கலிலேயாவுக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற காரியம், ஆண்டவர் கல்லறையில் இல்ல, கலிலேயாவில் இருக்கிறார். இயேசுவை நம்பி வந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏன் அவர் உயிரோடு வந்திருக்கணும்? ஏன் கல்லறை கலிலேயாவில் தன்னை காண்பிக்கணும்? நிறைய ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் நம்மளை போல அநேகர் இயேசுவுக்கு ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அவருக்கு பின்பாகவே போனாங்க, அவரோடு கூட இருந்தாங்க. ஒரு கூட்டம் காட்டி கொடுத்தது, ஒரு கூட்டம் அவரை சிலுவையில் சொன்னது. ஆனா ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அது தேவ பிள்ளைகள் இருந்தாங்க. இயேசுவை நேசிக்கிற, இயேசு மேல் அன்பு வைக்கிற, இயேசு மேல் பாசம் உள்ள ஒரு கூட்டம் அவரோடு கூட இருந்தாங்க. அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, அந்த ஜனங்கள் தோற்று போக கூடாதுன்னு அவரை காண்பிக்க கலிலேயாவுக்கு வாங்கப்பா, நான் உங்களை உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அல்லேலூயா. நேசிக்கிற உங்களை என்னையும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். சீசன் நினைச்சிருக்கலாம், 11 பேரும் நினைச்சிருக்கலாம், அவரோடு போயிட்டோம், அவரோடு இருந்துட்டோம், எல்லாரும் நம்மளை அடையாளப்படுத்திட்டாங்க, அநேகருக்கு தெரிஞ்சிருக்குது நீ அவரோடு கூட தானே இருந்த, அவரோடு கூட தானே இருந்தன்னு கேட்கிறாங்க. நாளைக்கு நம்மளை கொலை செய்ய போறாங்க. ஒரு மேல் வீட்டாரையில் போய் ஒளிந்து கொண்டிருந்தான். பயங்கள் இருந்தது. எப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ போறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை ஓட போகிறோம் சரி சீசர்கள் கலங்கி கொண்டிருந்தாங்க. அந்த கலக்கத்தை மாற்றவே இயேசு சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. நமக்காக தான் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே காட்சி கொடுத்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்த அந்த கல்லறை தோட்டத்திலே அந்த சீசர்களுக்கும் அந்த மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் காட்சி கொடுத்துட்டு அவர் அப்படியே மேல பரவேறி போயிருக்க முடியும். 40 நாட்கள் இந்த உலகத்துல சுட்டி திருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து 40வது நாள் தான் பரவேறி கடந்து போனார். எத்தனாவது நாள்ல? நல்லா புரிஞ்சு. இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவெல்லாம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒரு சில மணி நேரங்கள் அடங்கிடும். நம்ம மரிச்சு போனா என்ன நடக்கும்? ஒரு சில மணி நேரங்கள் நம்மளே கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? அடக்கம் பண்ணிடுவாங்க. அங்க ஒரு பாஸ்ட் வந்தார், அடக்காரதன் எத்தனை நிமிஷம் நடந்துச்சு தெரியுங்களா? எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்? 5 நிமிஷம் வீட்டுல ஜெபம், சுடுகாட்டுல 10 நிமிஷம். எவ்வளவு நேரம்? டோட்டலா 15 நிமிஷம் தான் அடக்காரது. வந்தது 3 விசுவாசி பாஸ்டோட வந்தது. பெரிய சபைன்றோம். அந்த வீட்டுக்கு வந்தது, அந்த சாவுக்கு வந்தது 3 பாஸ்ட், அவரோட கூட 2 பேர், 3 பேர் வந்தாங்க. 3 ஆம்பளைங்களா, பெண்கள் யாருமே இல்லை. நான் கேட்டேன், சபையில எப்படி நடக்குது, ஆராதனை எப்படி இருக்கும்? பறந்து பறந்து என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர்க்குமா கொஞ்சம் கம்மியா ஜெபம்னு சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? கொஞ்சம் கம்மியா ஜெபம்னு சொல்லணுமா? எல்லாருக்கும் ஜெபம் கொடுக்கணும். இப்ப 2 சொல்றாரு. அதுல ஒருத்தர் பைபிள் எடுத்து வசனத்தை வாசித்து அவர் ஒரு செய்தியை கொடுத்துட்டார். இவருக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு, இந்த பாஸ்டருக்கு இன்னும் கடுப்பாயிருச்சு. என்கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறேன், பாஸ்டர் கொஞ்சம் மெதுவாக சீக்கிரமாக பண்ண சொல்லிருங்க அப்படின்றார். இப்படி இன்னைக்கு நிறைய பேர். ஆனால் அன்னைக்கு அடக்கம் ஆராதனை அது எல்லாரும் பார்த்து கதறின அந்த கூட்டத்தில் அவரை அடக்கம் பண்ணிட்டாங்களே, இனி எங்களுக்கு யார் இருக்கா, இனி யார் எங்களுக்கு வருவா அப்படின்னு நினைக்கிற சீசர்களுக்கு கர்த்தர் காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஒருபோதும் நான் உங்களை கைவிட மாட்டேன்,
உங்களை பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி சீசர்களுக்கு காட்சி கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஒரு சீசன் அங்க இல்ல, தோமாங்க இல்ல. அவன் சொன்ன, நான் ஆண்டவர் வந்ததை நம்பவே மாட்டேன். ஆண்டவரை அவருடைய விழாவில் அவருடைய கையை என்னுடைய கையை அவருடைய விழாவில் போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். அவருடைய காயத்தை தொட்டு பார்க்கணும். அதுக்கும் கர்த்தர் போய் தோமாட்ட நிக்கிறார். என் கையை தொட்டு பாருப்பான், உன் கையை போட்டு பாரு, என் காயத்துல உன் கையை போட்டு பாரு, காயப்பட்டிருக்குன்னா நான் இல்லையான்னு. நமக்காக அடிக்கப்பட்டேன் என்பதை உறுதிப்படுத்துகிற ஆண்டவன். அல்லேலூயா. சீசர்களுக்கும் அதே போல நம்பி வந்த ஜனங்களுக்கும், அங்கே அவரை பார்த்த ஜனங்களுக்கும், அவரோடு அந்த மரித்ததை பார்த்த அந்த ஸ்திரீகளுக்கும் கர்த்தர் மீண்டுமாய் உயிரோடு காட்சி கொடுத்தார். உயிரோடு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் அவர் செய்யணும்? ஏன் அவருனா நம்முடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது விரும்புகிறார். நம்மள அவரை நம்பி வந்துட்டோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இயேசுவை நம்பி வந்துட்டோம், எங்க வாழ்க்கையில என்ன நடக்க போதும், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான், இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கு. வெள்ளிக்கிழமை அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு வந்துட்டாரு. உயிரோடு. சாத்தான் நினைச்சான் இதோடு இயேசுடைய கதை முடிஞ்சிச்சு, இயேசுவோட கதை இதோடு முடிஞ்சு ஜெயமா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரே கொண்டாட்டம் தான் நரகத்துல. எல்லாரும் உலகத்துல வந்துட்டான். இயேசு கிறிஸ்து காவல் இருக்கிற சீசர்களுக்கெல்லாம் போய் அவர் பிரசங்கிக்கிறார். அங்கிருந்து ஒரு கூட்டம் எழும்புது. ஆண்டவர் ஒரு பக்கம், பிசாசு ஒரு பக்கம் எழும்பி நின்று அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா 3ஆம் நாள்ல அந்த சாத்தானை கர்த்தர் ஜெயமாய் மாட்டினார். அந்த சாத்தானை கர்த்தர் முறியடித்து ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கார்ல ஒரு அப்பா அம்மா ஒரு பசங்க டூர் போனாங்களா. போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே ஒரு குளவி காருக்குள்ள போயிட்டான். குளவி கடிச்சா எப்படி இருக்குங்க, பயங்கர விஷம் உள்ளது. அப்போ அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துருக்காங்க, கண்ணாடியை திறந்து என்னமா தட்டி பார்த்து வெளியே போகல, அது கொத்தவே வருது. கடைசியில் எப்படியோ அவங்க அப்பா ஒரு டோரை திறந்து அது வெளியே போயிடுச்சு. வெளியே போயாச்சு. போயினா உடனே கொஞ்ச தூரம் பண்ண திரும்பியும் உள்ள வந்துச்சு. திரும்பியும் உள்ளே வந்துச்சு. அப்ப அந்த பையன் ரொம்ப பயந்துட்டானா. அப்பா போன குழவி திரும்பி நமக்கு வண்டிக்குள்ள என்ன செஞ்சு வந்துருச்சு. அவன் சொன்னா, நான் பயப்படாதப்பா, அதனுடைய கொடுக்க உடைச்சிட்டேன், அதனுடைய கொடுக்க உடைச்சிட்டு அது உள்ள இருந்தாலும் யாரையும் கொத்தாது, கொத்தினாலும் விஷம் ஏறாது. ஆண்டவர் அப்படிதான் இன்னைக்கு சாத்தானுடைய கொடுக்க உடைத்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து மீண்டுமா உயிரோடு எழும்பி நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். குழவி வரலாம், பிசாசு வரலாம், நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் சாகிற அல்ல, மரிக்கிறவர் அல்ல. மரித்தாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம எங்க தேடணும்? கலிலேயாவுல. கலிலேயா எது? நம்முடைய தேவ சபை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சபைக்குள்ள கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை கண்டடைவோம். வீணா போய் கல்லறை தோட்டத்திலோ வேற எங்கேயும் தேடாதபடிக்கு நம்ம ஆண்டவரை எங்க தேடுவோம்? சபையில. கலிலேயா தானே அந்த அற்புதம் நடந்த இடம். சபையில தாங்க அற்புதம் நடக்கும், சபையில தான் அதிசயங்கள் நடக்கும், சபையில தான் வியாதிகள் மாறும், சபையில தான் அற்புதங்கள் கர்த்தர் செய்வார். எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம அந்த இடத்துல கடந்து போகும்போது மாத்திரம்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது, இயேசு ஏன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறவராய் வந்தார் என்று சொன்னா, மனுஷர்களுக்காகவே வந்தார். நமக்காக தான் வந்தார் உயிரோடு. நம்ம ஒருபோதும் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம ஒருபோதும் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை தான், இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்த இயேசுவை பார்க்காதபடிக்கு இருக்கிற ஜனங்களுக்காக அல்ல, மரித்த இயேசுவை நம்ம சபையில வந்து பார்க்க கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம், யார் யார் ஆண்டவர் மேல, அவருடைய பாடு மரணங்கள் மேல நினைவு கூறுகிறோமோ, அவரை அவர் மேல் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அவருக்கு கர்த்தர் காட்சி கொடுப்பா. எப்படி? யாருக்கு காட்சி கொடுப்பா? தெய்வ பிள்ளைகளுக்கு காட்சி கொடுப்பா. யாரெல்லாம் அவருடைய பாடு மரணத்தை நினைவுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாராம்? காட்சி கொடுத்தா. அது மாத்திரம் இல்ல, 3வது, எத்தனையோ இடங்கள், எத்தனையோ ஊர்கள் இருக்கும் போதே கலிலேயாவுக்கு மாத்திரம் ஏன் போகலாம்? அது அவருக்கு பிரியமான இடம். அவருக்கு பிரியமான இடம் இதுதான், கலிலேயா தான். நிறைய இடங்கள் இருக்கலாம். அங்க நான் ஜெபம் பண்ணேன், இங்க ஜெபம் பண்ணேன், அங்க உபவாசம் போட்டேன், இங்க ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையும் காட்டிலும் தேவன் வாசம் என்கிற சபையில கர்த்தர் இருக்கிறார்.
அல்லேலூயா. எத்தனை இடங்கள் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான இடங்கள்ல தான் அவர் பிரியமா இருப்பார். நாம் இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் போய் கல்லறையில தேடல, கர்த்தரை தேட வந்திருக்கிறேன். அப்படியே முழங்காலை போடுவோமா? கலிலேயுல கர்த்தர் காட்சி கொடுக்க காரணம் என்ன? அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அங்கேதான் அற்புதங்கள் நடந்தது, அங்கேதான் அதிசயங்கள் நடந்தது, அங்கேதான் சீசர்களை அழைக்கிறார். ரட்சிக்கப்படுகிற இடம் சபைதான், பாவம் மன்னிப்பு கிடைக்கிற இடம் சபைதான், அற்புதங்கள் நடக்கிற இடம் சபைதான். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கேதான் அற்புதங்கள் நடக்கும். எல்லா கொட்டுகிற குலவியுடைய வீரியங்களை உடைத்து போட்டு கர்த்தர் வெற்றி சிறந்திருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கல்லறையில போய் தேட வேண்டாம். யோபு சொல்ற 19ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு தெரிந்திருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கிற நாட்களா இந்த 40 நாள் வச்சுட்டாங்க. கறி சாப்பிடாம, இன்னைக்கு பல காரியங்களை செய்யாம. இது இல்லைங்க, இயேசுவை கலிலே அவளை தேடணும். கல்லறையில் அல்ல, அவர் அங்கே இல்லைங்க, கலிலே இவளை காத்து கொண்டிருக்க. என் மகன், என் மகளே, நீ இங்கே வா, நான் உனக்கு ஆறுதலை தருவேன். தேவன் வாசம் பண்ணுகிற சபைகளிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையான ஜனமே, நம்மிடத்தில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கை மாறட்டும், மூட பழக்க வழக்கங்கள் மாறட்டும். கல்லறையில தேடாதபடிக்கு கர்த்தருடைய கரத்துல, அவள் வாசம் பண்ணுகிற இடத்துல தேடுவோம். அவன் நமக்கு காட்சி கொடுப்பா. யாருக்கு காட்சி கொடுப்பா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பாடுகளை, மரணத்தை குறித்து பாரப்படுகிற பேசுகிற ஜனங்கள் மேல கர்த்தர் காட்சி தருவார். யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அவர்களுக்கு கர்த்தர் காட்சி கொடுப்பா. கரத்துல அர்ப்பணிப்போமா? அப்படியே கரத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு காட்சி கொடுங்கன்னு கேட்போம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு காட்சி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய பாடு மரணங்களை மாட்டி உயிரோடு இருக்கிறவரா உங்களுக்கு காட்சி கொடுக்க அவர் காத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நேர் முட்டி போடுவோமா? முழங்காலை முடக்குவோமா? ஆண்டவரே, எனக்கு அந்த காட்சி தாங்கப்பா. சிலர் வந்து நின்று, ஜனங்கள் நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நீங்க கர்த்தரை தேடுகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார், உணவை கர்த்தர் தருகிறார், அங்கே அழகாய் ஒரு ஆகாரத்தை தருகிறார், அவர்களுக்கு நல்ல ஒரு காட்சியை கொடுக்கிறார். நீங்களும் நானும் கலிலே அவளை கர்த்தரிடத்துல வந்து காட்சி பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. அவரை காண்கிற கிருபை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அற்புதம் நடத்தட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் சொல்லுவோம், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சாகல, மரித்தார், ஆனா சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறார். கல்லறையில கல்லறை அவரை கட்டி காக்க முடியல. யூத சிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெறாரே, வெற்றி பெற்று இருக்கிறார். கல்லறையில தேடாதபடிக்கு கலிலே அவளை தேடுவோம், தேவ சபையில தேடுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமா காட்சி தருவார். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கா நன்றி. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது நன்றி ஆண்டவரே. நாங்கள் கல்லறையில தேடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே சபையில வந்து உம்முடைய நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களுமை பார்க்கட்டுப்பா ஆண்டவர். அன்றைக்கு அவர்களுக்கு காட்சி கொடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு காட்சி கொடுங்கப்பா. எங்களுக்கு ஒரு காட்சி கொடுங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், நாமும் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ஊட்டப்படட்டும். உம்முடைய தரிசனத்தை காண்களா எங்களை மாட்டுங்க ஆண்டவர். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்ன ஆண்டவர், இந்த தரிசனத்தை பார்க்கவும் இந்த மாசத்துல நாங்கள் அந்த தரிசனத்தை பார்க்க வாஞ்சியா இருக்கிறோப்பா. எங்க மனதின் ஆசை நிறைவேற்றுங்கப்பா, எங்க மனதின் ஆசை நிறைவேற்றுங்கப்பா. உமது மன விருப்பத்தை உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களே, எங்க மன விருப்பம் உங்களை தரிசனமாய் பார்க்கணும் ஆண்டவரே. எங்க கண்கள் உங்களை பார்க்கட்டும்ப்பா, எங்க கண்கள் உங்களை பார்க்கட்டும்ப்பா, எங்க கண்கள் உங்களை பார்க்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டையா. உங்க தெய்வீக தரிசனத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். உங்களை நாங்க பார்க்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்களை திறந்து அந்த தரிசனத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே.